திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி வாக்களித்தது போதும் என்றும் பாமகவுக்கு இந்த முறை வாய்ப்பளியுங்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஏரியூர் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர், தருமபுரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இல்லாததால் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் இளைஞர்கள் தேடி செல்லும் அவலம் உள்ளதாக கூறினார். இந்த அவலங்களை போக்க தருமபுரி தொகுதியில் முதல் முறையாக ஒரு பெண் வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சௌமியா அன்புமணி படித்தவர், பண்புள்ளவர், முனைவர் பட்டம் பெற்றவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, வேலை வாய்ப்பு, சிப்காட், இங்க சிப்காட் தொடர்ந்து போராட்டம் பண்ணி சிப்காட் பேப்பர் கொடுக்கிற நிலையில இருக்கு. ஐநா சபைனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் உரிமை, அதுவும் பெண் குழந்தைகளின் உரிமை பற்றி ஐநா சபையில போய் பேசியிருக்கிறாங்க. யாரு? சௌமியா அன்புமணி. ஐநா சபையில பேசுற சௌமியா அன்புமணி இங்க நம்ம நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்களா? பிரதமர் கிட்ட பேச மாட்டாங்களா? அமைச்சர்கிட்ட பேசி உங்கள் உரிமைகளுக்காக உறுதியாக பேசுவாங்க. பேசுறதில்ல. அவங்க ஒரு போராடி நினைச்சாங்கன்னா நிச்சயமா அவங்க பார்க்கறது தான் அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்க உறுதியானவங்க. நினைச்சோன்னா இது வேணும்னா போராடி அதை பெற்று தருவாங்க. எல்லாம் சேர்ந்து உங்களுடைய சகோதரி சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்துல வாக்களிக்கணும். கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் பார்க்காதீங்க, சின்னமும் பார்க்காதீங்க. திமுக அதிமுக வேட்பாளர்கள் யார் என்று யாருக்காவது தெரியுமா என்றும் வினவிய அவர், இந்த முறை வேட்பாளரை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி வாக்களித்தது போதும் என்ற அவர், மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் இந்த முறை மாற்றி வாக்களியுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதிமுக வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் நம்ம 57 வருஷம் வாக்களிச்சோம். எவ்வளவுமா? 57 வருஷம் ரெண்டு கட்சியும் மாத்தி 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 வந்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த தேர்தல் தேசிய தேர்தல், பிரதமரை தேர்வு செய்கின்ற தேர்தல். இது முதலமைச்சர் தேர்தல் கிடையாது. அதிமுக நண்பர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி, ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்றேன். இந்த தேர்தலில் அதிமுக இங்க தமிழ்நாட்டும் ஆளுங்கட்சியில இல்ல, மத்தியிலும் ஆளுங்கட்சியில இல்ல. அதிமுகவுடைய வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்பார் திட்டங்கள்லாம்? பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு இல்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தலும் இது கிடையாது. அதிமுக எதிரி யாரு? திமுக. அப்ப திமுக வீழ்த்தணும்னா நீங்க பாட்டாளி கட்சிக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதானே திமுக வீழ்த்த முடியும். உங்க வாக்குகளை நீங்க வீணாக்காதீங்க. நான் சொல்றது நியாயம் தானே. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றார். இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடியுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.